உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் வந்து சனி வந்திருக்கிறார். 7ங்கிறது பார்த்திங்கன்னா புதிய காதல், புதிய முயற்சி, புதிய நண்பர்கள் போன்றவை ஏற்படும். மனைவியுடனான பிணக்குகளும் சண்டைகளும் சரியாகும். காதலிப்பவர்களுக்கு ஒரு காதல் வந்துச்சோ, ஒரு காதல் வந்துச்சோ. துளாராசிக்காரங்களுக்கு அதுக்கு அடுத்த திரும்பவும் நவம்பர் 4க்கு அப்புறம் 5ல் சனி ஆட்சி பெறுவதால் பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. நான் எப்பயும் சொல்கிறேன், துளாராசிக்காரர்கள் காட்டில் மழை 1.5 வருஷம் உங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி வருகிறார். காதல் திருமணம் சித்திக்கும். ரொம்ப நாளாக லவ் பண்ணுறது குருஜி, யார்கிட்ட லவ் பண்ணுறது, இந்த லவ் காடே நான் தான். துளாராசிக்காரர்களுக்கு 4 கூடியவன் ஆட்சி. 4ங்கிறது வீடு மாடு மனை. துளாராசிக்காரர்கள் வீடு மாடு மனை. மாடுன்னா கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க, எல்லாம் வாங்குவீங்க. கிரகங்கள் தான் ஜெயிக்கும். என்னைக்கு ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்களை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. 4ல் இருக்கக்கூடிய சனி 4, 5, 6 பார்ப்பார். அப்போ பரம தரித்திரம். துளாராசிக்காரர்களுக்கு பணமே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். மிதுனராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைவர்ஸ் 3 டைவர்ஸ் பண்ணுவான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக 3 டைவர்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிடுவான். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் சனி வக்கர பலன்கள். சார், சனி வக்கரம் முடிஞ்ச எத்தனை நாள் ஆச்சு? இப்போ வந்து பண்ணுறீங்க. இப்போ தாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. 30ஆம் தேதி தான் வாக்கியப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி 21ஆம் தேதி. ஸோ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மகரத்துக்கு வந்திருக்கிறார். அதனால் என்னென்ன ஏற்படும்? வக்கரம் என்றாலே பொதுவாக பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவாகும், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாகும். அவ்வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் சனி வர்றதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். 10ங்கிறது கர்மஸ்தானம். அதில் சனி வர்றதுனால நீங்கள் பழைய கடன்களை ஏதேனும் வைத்திருந்தால் வசூலாகும். மேஷராசிக்காரங்க இத்தனை நாள் படாத பாடுபட்டாங்க. இந்த பக்கம் 2ல் குரு, இந்த பக்கம் 12ல் ராகு, இந்த பக்கம் சனி வந்து வக்கரம். ரொம்ப அருமையான பீரியடு. போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு போன்றவற்றில் வரக்கூடாது. மேஷராசிக்காரர்களுக்கு அடிபடும். ஏன்னா ராசியில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ரத்த காயப்படும். மேஷராசிக்காரர்கள் என்பதற்கு சனி வக்கரம் என்பது மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய தொழிலே கிடைக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இருந்தவங்கெல்லாம் திடீர்னு பார்த்தா ஸ்டீல் பிளான்ட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி என்டையர்லி நியூ ப்ராஜெக்டு, நியூ பிளானு, நியூ பொசிஷன் எல்லாம் கிடைக்கும். அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் சனி வருவதால் பானை பிடிச்சவ பாக்கியசாலிம்பாங்க. அதிர்ஷ்டம், ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, குதிரை. நான் ஏன் சார் குதிரையில் போக போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். குதிரையை மேலே பணம் கட்டுறதெல்லாம் நம்ப முடியாது. எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய விஐபிலாம் கெசினோலாம் பணம் கட்டுவாங்க. அந்த கெசினோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலம். நம்மளை மாதிரி எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் வந்து சனி வருவதால் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அதிகமாகும். அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதை. அப்பாவுக்கு கால் வலி போன்றவை ஏற்படும். அடுத்து மிதுனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டில் வந்து சனி வர்றார். அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. 8ல் சனி வர்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து 10ல் ராகு இருக்கார், கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கார், 11ல் செவ்வாய் இருக்கார், அடுத்து 12ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு லக்னத்துக்கு 2ல் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக. 2ங்கிறது வாக்குஸ்தானம், அதில் செவ்வாய் இருக்கார். 10ங்கிறது கர்மஸ்தானம், அதில் ராகு இருக்கார். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களா? போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வருதா தான் கேள்வி. மிதுனராசிக்காரர்கள் தப்பு பண்ணுறவங்களாக இருந்தால் திருத்திக்கோங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். ராம்ஜி சொன்னால் நடக்கும். சீக்கிரமாக கையும் கடவுமாக மாட்டிப்பீங்க போன்றவை எல்லாம் ஏற்படும். நான் என்ன குறித்து தப்பு பண்ணேன், நான் கையும் கடவுமாக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆஃபீஸில் ஏதாவது கையொப்பங்கள் போடுறது போது படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. பத்திரத்தை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. நீங்கள் ஒரு ஆங்கிளில் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு ஆங்கிளில் தவறாக நடக்கும். உங்கள் பேரில் அவப்பெயர்கள், நம்பிக்கை இழப்புகள் போன்றவை ஏற்பட்டு பணியே போகிற நிலைமை ஏற்படும். அதனால் யாரையும் நம்பாதீங்க. என்னுடைய தோழான் துருத்தி அவன் சொல்லிட்டா உண்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் பகுத்தறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள்
அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட உங்களை மலேசியாவிலேருந்து வந்து என்னை திட்டிட்டு போனாங்க. ஏங்க கடகராசிக்கு உங்களை விட்டால் நல்லது சொல்லவே மாட்டிங்களான்னு. கடகராசிக்கு அவ்வளோ மோசமான பீரியடாக இருந்து போன வருஷம்லாம் காசே இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு புதிய ரத்தம் உடம்பில் பாய்ந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் வந்து சனி வந்திருக்கிறார். 7ங்கிறது பார்த்திங்கன்னா புதிய காதல், புதிய முயற்சி, புதிய நண்பர்கள் போன்றவை ஏற்படும். மனைவியுடனான பிணக்குகளும் சண்டைகளும் சரியாகும். காதலிப்பவர்களுக்கு ஒரு காதல் வந்துச்சோ, ஒரு காதல் வந்துச்சோ ஆக காதலிப்பவர்களுக்கெல்லாம் நடக்கும். அடுத்தது 7ஆம் இடமாகப்பட்ட நண்பர்களிடையே அன்பும் நட்பும் சகோதரத்துவமும் ஏற்படும். கடகராசிக்காரங்க யாராவது வந்து புதுசாக வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அவை அத்தனையும் நடக்கும். வெளிநாட்டு அன்பர்களால் தூரதேசத்திலிருந்து நற்செய்திகள் வரும். வெளிநாட்டு அன்பர்களால் உதவியும் கிடைக்கும். 7ல் சனி இருந்தால் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சும்மா சுத்தின பாவத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது என்ன சும்மா சுத்தின பாவம்? சும்மா பேசிகிட்டு இருப்பீங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு பேர் வச்சு கல்யாணம் வரைக்கும் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் பெண்கள்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. அடுத்தது சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடமாகப்பட்ட ரண ரோக சத்துருஸ்தானத்திலே சனி, வியாதி கடன் கஷ்டத்திலே சனி. அதனால் வீட்டுக்கு தேவையான திங்ஸை மட்டும் வாங்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ரண ரோக சத்துருஸ்தானத்திலே சனி. பழைய கடன்கள், ராஜ்கிரண் பாஷையில் சொல்லட்டுமா, அது என்ன படம், சண்டை கோழி படத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவார், யாருப்பா அது விசாரிங்க, எங்கேயோ மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் மிச்சம் வச்ச பாவமெல்லாம் உன்னை ஊழ்வினை உறுத்தி வந்து உறுத்தும். அதனால் ஓடி போய் என்ன பண்ணணும், சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகப்பட்ட சூரியன்கிட்ட சரண்டர் ஆகணும். ஞாயிறு கோயில் போகணும். சூரியனை எல்லாம் வல்ல எம்பெருமான் சூரியனை பார்க்கணும். சூரியனை சிம்மராசிக்கு 5 கூடிய குரு பகவான் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்கிறவங்கெல்லாம் குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் தான். குருஸ்தானத்தில் இருப்பவங்கள் காலில் விழுந்து மன்றாடி நான் செய்ததெல்லாம் தவறு என்று சொன்னால் திருந்த வழி உள்ளது. அல்லது இந்த 8ல் இருக்கிற இந்த 6ல் இருக்கிற சனி விதவிதமான வியாதியை உருவாக்குவது மட்டுமல்ல, கடனை உருவாக்குவது மட்டுமல்ல, எதிரிகளை உருவாக்குவது மட்டுமல்ல. சனிக்கு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. சனி பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் ராகு, நல்லா புரிஞ்சிங்க. வாழ்க்கையில் சனி செவ்வாய் ராகு இவங்க 3 பேருடைய ஸ்டைலே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவா வந்து எப்படின்னா நம்ம சரவணன் கூட கேட்பான், ஆனால் இந்த ஸ்டைல் ஆஃப் த கிரகங்கள் என்ன. குரு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணுவார். மேனேஜ்மெண்ட் பர்சன் பார்த்து 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 பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துரா, மெதுவாக 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 அவன் ஏதாவது பண்ண போகிறான், பார்த்துரா, மெதுவாக 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 மெதுவாக. சந்திரன் என்ன பண்ணுவார், மனசை மாற்றுவார், மெல்ல 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 மெல்ல. சுக்கிரன் என்ன பண்ணுவார், மெல்ல 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 மெல்ல. இந்த சனி செவ்வாய் ராகு இவா 3 பேருக்கு என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் வந்து என்ன பண்ணுறார், ஒரு குத்திட்டி குத்துவாள் போர்வாள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவார். அப்போ சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சனி பகவான் 6ல் வருவதால் ஏற்ற மாதிரி லாரி வந்தால் ஜாக்கிரதையாக போங்க, அவ்வளோதான். அந்தளவுக்கு மோசம். அவருக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. லாரிக்காரன்னு ஒரு லெஃப்ட் எடுக்க வைப்பார், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஸோ அதனால் சனி பகவானிடம் சரண்டர் ஆகிறதுக்கு ஒன்று தான் தேவை, சரணாகதி. குரு காலில் விழுந்தேல்னா சனி வில் பி ஹாப்பி. உங்கள் பழைய டீச்சர்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் போன்றவங்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குங்க. குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கள வம்புழுத்து இருந்தீங்கன்னா போய் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிடுங்க, அவ்வளோதான். அடுத்தது கன்னியா ராசி. குருஜி அப்போ சிம்ம ராசிக்கு நல்லதே கிடையாதா? நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா 2ல் கேது 8ல் ராகு, சர்ப்பதோஷம் ஏற்கனவே. 6ல் சனி, ரணர் புதுசாக எதிரி வேறு உருவாயிட்டான். அடுத்து 7ல் ராகு, சுத்தம். ஃபாரின் போயிடுறது நல்லது. ஃபாரின் சான்சஸ் வரும், ஓடி போயிருங்க, நல்லது. இந்த ஊரில் இருந்தால் தானடா ராகுவும் சனியை டென்ஷன் பண்ணுவீங்க, ஃபாரின் போயிடுங்க. நீங்கள் எல்லாம் ஃபாரின் போகிறது ரொம்ப நல்லது. அதனால் தயவுசெய்து ஃபாரின் போயிடுங்க. அது என்ன, நாங்கள் ஃபாரின் போகிறது ரொம்ப நல்லது, இந்தியாவில் இருந்தால் தான் நவக்கிரகம் அது இதெல்லாம். ஃபாரின் போய் புது என்விரான்மெண்ட் வந்தால் புதிய உலகை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சனி குருலாம் மறந்துடுவீங்க. இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் தான் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவான். இதெல்லாம் இந்தியாவில் தான். நம்ம சரவணாட்ட கேட்பேன், என்ன நீங்கள் இதெல்லாம் கவலைப்பட மாட்டிங்களா, லண்டனில் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கண்ணா. ஓ லண்டன், ஓகே. ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். ஆஹா 7ரை சனி வந்துட்டான், அதோ பார் சுக்கரன் வந்துட்டான்,
இதோ பாரு, யார் யார் மனைவியெல்லாம் அவளுக்கெல்லாம் கடவுள் கண்ணுக்கு தெரிவார் ஒரு படத்தில் வடிவேலு பண்ணுவான். இப்படி தான் இங்கே இருக்கிற ஆன்மீகம். அப்போ ஆக கன்னியா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி வருகிறார். காதல் திருமணம் சித்திக்கும். ரொம்ப நாளாக லவ் பண்ணுற குருஜி, யார்கிட்ட லவ் பண்ணுறது, இந்த லவ் காடே நான் தான். யூ டோன்ட் வரி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, லவ் காடுன்னு, லவ் குருன்னு. நான் லவ் காடு கிடையாது, நான் லவ் குரு. அப்போது 5ல் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாள் சனிக்கிழமை உங்கள் லவ்வை பொறுமையாக வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தணும்? லவ் 2 வகையில் வெளிப்படுத்தலாம். ஒன்று என்ன பண்ணலாம், அதுக்காக இதயம் படம் முரளி மாதிரி இதயமே இதயமே அப்படி போகக்கூடாது. அப்போ 5ல் இருக்க குரு, 5ல் இருக்கக்கூடிய சனி எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது? உடனே ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்கும், என்ன வேணும், நீ தான் வேணும், அந்த லெவலும் போகக்கூடாது. இப்போ 5ல் இருக்கிற சனியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு படத்தில் சூர்யா பண்ணுவானே, அந்த மாதிரி தான். இவ்வளவு அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அழகாக டைலாக், அலைப்பாய்தை மாதவன் சொல்லுவாள்ல, உன்னை லவ் பண்ணுவேன் நான் நினைக்கல, உன் அழகில் மயங்குவேன் நான் நினைக்கல, உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. அந்த ஸ்டைலில் உங்கள் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்ஜாய். ராசியில் கேது இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டங்களும் டிப்ரெஷன்களும் தன்னைத்தானே சுருக்கி கொள்ளும் எண்ணங்களும் வரும். 7ல் இருக்க ராகு என்ன பண்ணுவார், உங்களை ஃபாரினுக்கு கமான் ஃபாரின் வா. இங்கே இருக்கிற கம்பெனியோடைய பிரான்ச் எதில் இருக்கும், ஃபாரினில் இருக்கும். அவள் என்ன பண்ணுவாள், உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாள், வந்துருங்கோ, இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கீங்க, அங்கே சீனியர் மேனேஜரே தரேன் வா, ட்ரிபிள் ஸ்டெப் ஹேக்கு. எந்த ஹைக்கு வந்தாலும் நீங்கள் போகக்கூடாது, சரியா? அடுத்து துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு 4லே சனி. 4ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. துளாராசிக்காரா எல்லாருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு 4க்குடையவன் ஆட்சி. 4ங்கிறது வீடு மாடு மனை. துளாராசிக்காரர்கள் வீடு மாடு மனை. மாடுனா கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க, எல்லாம் வாங்குவீங்க. 4ல் இருக்கக்கூடிய சனி உங்களை சகல காரியங்களிலும் ப்ளஸ் பண்ணுவார். 4ங்கிறது நற்பெயர், நன்மடத்தை எல்லாமே பண்ணுவார். ஆனால் துளாராசிக்காரர்கள் நற்பெயர் நன்னடத்தைக்கு எதிரான ஒரு விஷயம். தர்மதேவதைக்கும் சனிக்கும் வித்தியாசம் அல்ல. உலகத்தில் சூரியனுடைய புத்திரர்கள் 2 பேர். ஒன்று யார், சனி, இன்னொன்று யார், யமன். இவங்க 2 பேரும் தர்ம தேவதைகள்னு பேர். தர்மத்தை பின்பற்ற வரைக்கும் இவங்கள மாதிரி நல்லவங்க யாரும் கிடையாது. தர்மத்திற்கு எதிரான செயலில் செல்லும் பொழுது சனியோ அல்லது யமனோ உங்களுக்கு மரண தண்டனை விதிப்பார். என்ன குருஜி, ராசி பலன் சொன்னால் சாபம் விட்றீங்க. துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே கழுத்தில் தொங்குற கத்தி தான். ஏன்னா 5க்குடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து சனியாகப்பட்டதால் சனி உங்களை பார்த்துட்டே இருப்பார். ஒரு பொய் சொன்னால், எப்படியே துளாராசிக்காரர்களை புரிகிறதா, ஒரு பொய் சொன்னால் என்ன செய்வார், ஒரே வெட்டு. எதை வெட்டுவார், தொழிலை வெட்டுவார், பணத்தை வெட்டுவார், எல்லாத்தையும் வெட்டுவார். அப்போது உங்களுக்கு வந்து பண வரவே இருக்க இல்லாமல் போடும். இப்போ ஆக 4ல் இருக்கக்கூடிய சனியை தப்பு பண்ணதெல்லாம் தப்பு என்று தலையை முழுகிட்டு ராமேஸ்வரம் போய் கோடி திருத்தத்துக்கு போய் தலை குளிச்சுட்டு ஐயப்பனுக்கு ஒரு மாலையை போயிட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன்னா துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பு. நான் என்ன சுவாமி, நான் வாழ்க்கையில் துரோகமே பண்ணதில்லை. உங்களை யார் செல்லக்குட்டிகளா, உங்களை யார் தவறு செய்தா? துளாராசியில் பிறந்துவிட்டு துளாராசிக்கு எதிரான செயல்களை செய்பவர்களை சொல்லுகிறேன். இப்போ மீனராசியில் பிறந்தனா நான் தான் சொல்லுவேன், மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். வயிறு தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. என் உடம்பெல்லாம் வீணாக போய் கஷ்டம். கிரகங்கள் தான் ஜெயிக்கும். என்றைக்கும் ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்களை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. 4ல் இருக்கக்கூடிய சனி 4, 5, 6 பார்ப்பார். அப்போ பரம தரித்திரம். துளாராசிக்காரர்களுக்கு பணமே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அதையெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. துளாராசிக்காரங்களுக்கு அதுக்கு அடுத்த திரும்பவும் நவம்பர் 4க்கு அப்புறம் 5ல் சனி ஆட்சி பெறுவதால் பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. நான் எப்பயும் சொல்கிறேன், துளாராசிக்காரர்கள் காட்டில் மழை. 1.5 வருஷம் உங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம், நீங்கள் பண்ண புண்ணியம்னு நான் சொல்ல மாட்டேன், உங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம். 1.5 வருஷம் ராஜ வாழ்க்கை. அதனால் பெருசாக ஒன்றும் பண்ண ஜாலியாக இருங்க. 4ல் இருக்கக்கூடிய சனிங்கிறதுனால அம்மா உடம்புல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 5ல் சனி வந்தப்பறம் எல்லாம் சரியாயிடும். அடுத்தது, என் இதயத்தினிட பக்கம் இருக்கும் விருச்சக ராசிக்கார நேயர்கள். அது என்ன உங்கள் இதயத்தினிட பக்கம்? பொண்டாட்டி ராசி சார், அப்பப்போ அப்படி சொல்லி வைக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நல்லவர்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரங்க எங்கள் அம்மா, விருச்சிக ராசிக்காரர்கள் என் மனைவி, மேஷராசிக்காரன் நம்ம சரவணன். இவர்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம ஒன்று சொல்லி தந்து போக நம்ம ஒன்று கற்றுக்குவோம். இவர்கள் நெருப்பு ராசிகள் என்று பெயர். தங்கத்தை
என்ன பண்ணலாம்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை. தங்கத்திற்கு ஒரு குறை வருமாங்கிற மாதிரி தான். பை பர்த்தே இவங்க அப்படி தான். இவங்கள ரொம்ப க்ளீனான ஆட்கள். இவங்களை கண்டாமினேட் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்? மென்டல் ஆகி அவன் சேர்த்து போயிடுவான். அதனால் வந்து இவங்கள்ட்ட நம்பி ₹1 கோடி தாராளமாக தரலாம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன? ஹைலி எமோஷனல் க்ரீச்சர்ஸ். ஏன்னா இவர்கள் இந்த 3 ராசியும் முரட்டு ராசிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் இந்த வாயு ராசிகள் என்று அழைக்கக்கூடிய மிதுன ராசி மட்டும் வந்து பிரச்சனை. இப்போ சிம்ம ராசியில் நான் பிறந்திருக்கேனே, நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ வைப்ரண்ட்லாம் நான் ஒன்றும் கிடையாது. சிம்ம ராசிக்காரர்களாக பிறந்துட்டு துரோகம் பண்ணுறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ராசி பார்த்தா சிம்ம ராசியாக இருக்கும். ஒன்றொன்றையும் இப்போ மனித குலத்துக்கு எதிரான தீவிரவாதிகள்னு ஒசாமா பின்னெடுந்தும் இங்கு தான் பிறந்தான், சதாம் ஹுசேனும் இங்கு தான் பிறந்தான்ங்கிற மாதிரி முரட்டு ராசிகள் அந்த முரட்டுத்தனத்தை எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல இருக்குது. ஒருத்தன் பாப்புலர் சார், சந்தன கடத்தல் வீரப்பனும் பாப்புலர் தான், சரித்திர நாயகன் அலெக்சாண்டரும் பாப்புலர் தான். யார் எப்படி பாப்புலர் ஆகிறாங்கங்கிறது இருக்குல்ல. சில பேர் துரோகம் பண்ணியே பாப்புலர் ஆவான், சில பேர் துரோகம் பண்ணாமல் பாப்புலர் ஆவான். அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு தண்டனை சார். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், என்ன மாதிரி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு எகெயின்ஸ்டான காரியங்களும் நீங்கள் பண்ணக்கூடாது. குருவுக்கு எகெயின்ஸ்டான காரியங்கள் எப்பொழுதும் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தன் நிலைக்கு இறங்கிய காரியங்களை செய்யக்கூடாது. அப்போ உடனே கடும் தண்டனை கிடைக்கும். இயற்கைக்குன்னு சில செட்டப்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ கும்பராசி சனி மகர ராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மை, நீதி, நியாயம் இதெல்லாம் என்ன சனியோட பசங்க. இவங்க ஒரு லஞ்சம் 10 ரூபா வாங்கியிருப்பான் மாட்டிப்பான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 200 ரூபா கையூட்டு வாங்கிய விஓவை கைதும்பான். ஏன்னா அவன் கும்பராசிக்காரனாக இருப்பான், மகர ராசிக்காரனாக இருப்பான். சனிக்கு ஓன் சைல்டாக இருந்தாலும் பிடிச்சி கொடுத்துருவார். சரியா? யார் நம்ம இந்தியன் தாத்தா ஞாபகம் வருதா இல்லையா? அதே தான் மிதுன ராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைவர்ஸ் 3 டைவர்ஸ் பண்ணுவான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக 3 டைவர்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றின்னு இருப்பான். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் உப்பய ராசிகள். நானும் மிதுனத்தை மட்டும் சொல்லலை, கன்னியா லக்னம் பார்த்தாலும் அப்படி தான். நான் என்ன குருஜி புரியுது, ஃபஸ்ட்டு மேனேஜ் போன அந்த பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த அந்த ஆவி ஒத்து போகல அப்படிம்பாங்க. ஓகே, எனக்கும் ஜிந்துவுக்கும் ஒத்து போகாத ஆவியா? நேற்றெல்லாம் செம்மட்டி தைரியமாக வந்து பேட்டி கொடுத்தோம்ல. அந்த மாதிரி பொண்டாட்டி பிள்ளைகளை அனுசரித்து போகிறது தான் குடும்பங்கிறது ரொம்ப சிலருக்கு லேட்டாக புரியுது. வேலைன்னே 3 வருஷம் ஓடிட்டேன், வாழ்க்கையும் உடம்பும் நிறையா இழந்தேன். குடும்பம் ரொம்ப முக்கியங்கிற அறிவே குரு பகவானுக்கே இன்றைக்கி தான் வந்தது. அப்போது உங்களுக்கும் சீக்கிரமாக வரட்டும் சார். ஒன்று புரிஞ்சுங்க. இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த மேசராசி, விருச்சிக ராசி, சிம்ம ராசிகளை நான் ஒன்று சொல்கிறேன். தம்பி, உங்களை யாரும் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ரன் 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 செய் அல்லது சித்துமடி, அதெல்லாம் எனக்கு அதிகம். நேற்று நைட்டு கூட 12 மணிக்கு தம்பி சரவணாக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். வீரவாளை எடு, நாளை அன்னதானம் தொடங்கட்டும். வாழை உரல் வச்சுட்டு தூங்குனான்னு அனுப்பிச்சான். அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இதே ஒரு வேலை, எது பின்னாடியாவது ஓடுறது. சார், உங்களை யார் சார் ஓட சொன்னான்? அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் டென்ஷன் அதிகமாகும். அதுதான், அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா குருஜி, என்னப்பா பண்ணுறது, குருவாச்சே. ஸோ அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? விருச்சிகம், மேஷம், சிம்மம் எல்லாம் டார்கெட் 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 டார்கெட், எந்நேரமும் டார்கெட்டை பற்றி தான் யோசிப்பாங்க. அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து சிறு குழந்தை சிரிப்பதை ரசியுங்கள். இவ்வளோ மீடியா கொடுக்குறேன், இவ்வளோ பிஸியாக இருக்கேன்ல. சரவணா சுந்தர் 2 பேரையும் கவிதையாக எழுதி சாவடிக்கிறது குரூப்பில், அதுக்கு விளக்கம் வேறு கேட்குறது. நானே இப்போ தான் டயர்டாக படுத்தேன், முடியாது, விளக்கம் சொல்லிட்டு தூங்கு அந்த மாதிரி. அடுத்த தனுசு ராசிக்காரர்கள், எனது சகோதரிமார்களே நிறைய பேர் தனுசு ராசிக்காரர்கள் விவாகரத்து செஞ்சதெல்லாம் பார்த்துருக்கேன். இது தலையெழுத்துமா? தனுசு, மீனம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ராசிங்கிறத விட லக்னம்னு சொல்லலாம். தனுசு லக்னம், மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், இவர்களெல்லாம் டைவர்ஸ்க்காகவே பிறந்தவர்கள், வாழ்பவர்கள். ஸோ அப்போ வந்து இவர்கள் அப்போ நாங்கள் என்ன குருஜி செய்யணும்? அனுசரித்து வாழ பழகிக்கணும், வேறு வழியே கிடையாது. அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ல் இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார்? முயற்சிகளை தருவார். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு வந்து நன்மைகளை தருவார். 3ல் இருக்கக்கூடிய சனி 3 நாள் 5 பார்ப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்?
சனி குழந்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். சனியே வந்து குழந்தையாக பிறப்பார். வேணாங்க, அப்போ எங்கள் குழந்தை பிளாக்கீஸாக இருக்குமா? என்ன நினச்சிங்க? நான் கூட தான் பிளாக்கீஸ், அதுக்காக கருப்பாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க சார். அப்போது தனுசு ராசிக்காரர்கள் சனி பகவான் பிறப்பதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ ஐவே பண்ணுறவன் தாராளமாக ரிசீவ் பண்ணுங்கள். கோர்ட்டு வழக்கு சம்மந்தமாக இந்த மீசவத்தை சித்தப்பா இருக்கேன் சார், எப்போ பார்த்தாலும் கோர்ட்டில் வந்து நம்மகிட்டே வம்புழுக்கிறான் சார். சித்தப்பா அவன் என்ன சொல்லக்கூடாது. எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதியுடைய எல்லா சும்மா இருக்கும்போதெல்லாம் ஷேர் சாட்டில் அவருடைய அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அதில் ஒரு இது வரும், எங்கள் அப்பன் இருக்கானே, எங்கள் அப்பனை மாதிரிலாம் வராது அப்படிம்பாரு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த அப்பாவை அப்பங்கிறது அவங்கிறது இவன் போதும் சார். யாரோ நம்ம மனசில் போயிட்டு ஆள் மனசில் அவன் இவன் சொல்ல வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் எனக்கு ஒழுங்காக சேர்த்து வச்சான்னா, ஆமாம் இவர் பெரிய அம்பானி ஆகி கீழ்ச்சிருப்பார். இவர் அப்படியே அவர் சாதித்தவர், அவர் பேசுகிறதுக்கே நான் இவ்வளோ திட்டுறேன். இவனே ஒரு வெட்டி முண்டம், வீணாக போன தண்டம், திண்ணையில் படுத்துட்டு போண்டாதீம்பான். இவன் இவங்க அப்பாவை குறை சொல்லுவான். அவர் பாவம் 12 மணி நேரம் நின்று கஷ்டப்படுவார். அதனால் அப்பாவை அதுக்காக நான் வந்து அப்பா நமஸ்காரம், அப்பா உங்கள் திருவடிக்காலே திறனம், உங்களுடைய பெருங்காலை காட்டுங்கப்பா, அதில் சந்தன குங்குமம் வைக்கிறேன்ப்பா அப்படிலாம் நினைக்கிறேன். அப்பா கண்டுபிடிச்சிடுவார். ஒரு ஜோக்கு ஒன்று படித்தேன். ஒருத்தர் ஒயின் ஷாப்பில் உட்காந்துருந்தானா. என்ன பண்ணான்னா, கேளு சரவணா, அவன் என்ன பண்ணான்னா, ஒயின் ஷாப்பில் உட்காந்துருக்கிறவன் ஒய்ஃபுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், டார்லிங். அவள் உடனே திருப்பி அனுப்புகிறான் ஹார்ட்டின். அடுத்த மெசேஜ், என்ன சாப்பாடு வேணும்? நான் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் ஆர்டர் பண்ணட்டுமா? 4வது கேள்வி, குடிச்சிருக்கியா? இன்னும் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா? அந்த மாதிரி நம்மளுடைய வே ஆஃப் ஸ்டைல் என்னங்கிறது நம்ம கூட பழகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்கள் பேச்சு, பழக்கம், கண், பார்வை எதில் வித்தியாசம் வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய கேரக்டர்ஸை மாற்றிக்காதீங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினா அப்படியே இருங்க. திடீர்னு ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் டீம்மேட்ஸ்கிட்ட காட்டும் போது ஒர்க்கு நடக்காது. உங்களை விட்டு விலகி செல்ல ஆரம்பிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் எப்போ பார்த்தாலும் செகண்டு சிம்மு வச்சுருக்கேன், செகண்டு ஃபோன்லேயே இப்போல்லாம் ஃபோனையே ரெண்டாக்கலாம். அது தெரியுமா இல்லையா? நான் பார்த்தேன் நேற்று ஒரு சிறுவன் ஒருவனிடம் காட்டினான். எனக்கு இதெல்லாம் எங்கே அறிவு இருக்கு? என் ஃபோனில் லவ் பண்ணுறதுக்கே எனக்கு துப்பு இல்லை. அப்போ என்னோடய ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காட்டுறான். அந்த ஃபோன் வந்து இந்த என்ன ஃபோனு, ரெட்மி. அந்த ரெட்மியில் அந்த ஃபோனை 2ஆக பயன்படுத்துகிறான் சார். ஒரு ஃபோன் வந்து ஒரு ஃபோனாக செயல்படும், அதுலேயே அந்த மோடுகளை மாற்றினா அது இன்னொரு ஃபோனாக செயல்படும். அதில் இவருக்குரிய கேலரி, அதாவது இவருடைய நம்பர் 2 இருக்கு இல்லையா, இது நம்பர் 1, இது நம்பர் 2. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5லாம் வேண்டான்னு நான் சொல்லலை. சிக்காத வரைக்கும் வண்டி ஓடும். நம்ம ஊர் பெரிய மனுஷன் பஞ்சாயத்து கட்டாரி, பஞ்சாயத்து ஆரம்பிட்டோம்பா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவான். எல்லா பஞ்சாயத்தில் ஒரு ஆள் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், மனுநீத சோழன் எப்படி வீதி விடங்கனை தேரில் சமைத்து கொன்றானோ அதே போல் இவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணா. அந்த மாதிரி உங்களுடைய பிடிச்சவங்களோட பழகிறத ஜாக்கிரதையாக பழகுங்க. பழக வேண்டான்னு சொல்லலை, பழகலாம். ஒருத்தர் செத்து போயிடுவான். ஒரு மனிதன் எப்படி தான் வாழ்கிறது வெளியே தெரியாமல் அன்பாக மட்டும் வச்சுக்கோங்க. புன்னகை வரை செல்லுங்கள், புடவை தொடாதீர்கள். அடுத்து மகர ராசிக்காரர்கள், ராசியிலே ஜென்மசனி. என்ன ஜென்மசனி? என்னை பிடிச்ச சனிடா நீ. சனி என்ன எங்கேருந்து நான் வந்த? இதெல்லாம் அவங்க வாயில் வரும். எப்படி வரும்? என்னை பிடிச்ச சனினை சில பேர் சொல்லுவான். நம்ம கேமராமேன் சார் பார்த்து சிரிக்கிறார். நம்ம சில பேர் சொல்லுவான், என்ன சொல்லுவான், அந்த சனி எனக்கு உயிரை வாங்குது சார், அந்த சனியை முடித்தவன் வந்துட்டானா, இந்த சனியை முடித்தவன் சார். தயவுசெய்து சனின்னு சொல்ல க்ரைம் ரேட் ஏறிட்டே போகும் சார். புரியுதுங்களா? அவருக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காது. ஆகையினால் ராசியில் சனி இருப்பதால் நீதி, நேர்மை, நியாயம் போன்றவை ஏற்படும். உடலில் மந்த நிலை ஏற்படும், அனிமிக்கு ஏற்படும், காலில் வலி ஏற்படும். எப்போ பார்த்தாலும் கால் வலிக்கும். கால்வலி இது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 2வது விஷயம் என்னென்னு பார்த்துட்டேன்னா, உங்களுக்கு சனி வந்து உடம்புலேயே இருக்கிறதுனால என்ன ஏற்படும்னா, பேச்சு படக்குன்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா பேசிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி இது இன்றைக்கி நடக்காது சார், எந்திரிச்சு வெளிப்படும் அப்படிங்கிறது. இன்னொரு 5 நிமிஷம் தன்மையாக பேசியிருந்தால் அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ எதுக்கு சுருக்குன்னு கோவப்பட்டீங்க? ஏன்னா சுருக்குன்னு கோவப்பட வச்சது யார்? சாட்சாத்
சனி பகவான். இப்போ அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு வேறு என்னதான் நடக்கும்? ராசியில் இருக்கிற சனி 3, 7, 10 பார்க்குறாரு. ஃபாரின் போகணுன்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் ஃபாரின் போவீங்க. 10 அரசியல் வாய்ப்பு. கவுன்சிலராக இருக்கிறவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிடுவா, எம்எல்ஏ இருக்கவாலாம் எம்பி ஆகிடுவா, இல்லாத மாதிரி. அடுத்து நான் சொல்கிறார் இல்லையா, வணக்கம் மாதிரி எங்கே போனாலும் அண்ணன் வரார் வழிவிடுங்கோ, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ. அதெல்லாம் எனக்கு, உங்களுக்கு கிடையாது. அரசியல் வாழ்க்கை சிறக்கும். பொதுப்பணித்துறை போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். சார் உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஒரு காலத்தில் நான் மிகப்பெரிய போராளியாலாம் இருந்தேன் சார். ஸோ புரட்சியின் தீபத்தை இப்போ இன்னைக்கு கூட சார் நான் போடுவேன். நெருப்புகள் அணைந்தாலும் காற்றுகள் அணைய விடுவதில்லை அப்படின்னு அனுப்புவேன். மகர ராசிக்காரர்கள் எல்லாரும் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12இல் மறைவதால் ரொம்ப அருமையான யோகம். ராசியில் ராகு வந்துட்டார். ராசியில் ராகு வந்தால் என்ன ஏற்படும்? கருநாகப்பாம்பு உடலை சுற்றி கடித்து விட்டால் என்னாகும்? கடித்து கொண்டே இருந்தால் என்னாகும்? செத்து போயிடுவேன். அதே தான். அப்போ கும்பராசிக்காரர்களெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நேரம். கும்பராசிக்காரர்களெல்லாம் இப்படியாக ஒரு பச்சை பேசுவீங்க. என் கேரக்டரே அதாங்க. என் ராசி பலனுக்கு ஒரு வெயிட் இருக்குன்னா அது காரணம் தான். கும்பராசிக்காரர்களுக்கு சூசைட் எண்ணங்களும் வாழவே வேண்டாம் என்ற எண்ணங்களும் தோன்றும். பாதி பேர் பரதேசம் போகிறேன்னு சொல்லுவாங்க. தாராளமாக விட்டுருங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. வாழ்கிறேங்கிறவனும் சாவறேங்கிறவனும் என்ன பண்ணுவான்? பண்ண மாட்டான். அதனால் விட்டுருங்க. பரதேசம் புரியா, சந்தோஷம்ப்பா. ஸோ அதனால் பயப்படாதீங்க. கும்பராசிக்காரங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெருமணி ஒன்று பெரும்பணம்னு சொல்லுங்கள், இல்லை பிகுமணின்னு சொல்லுங்கள். அது என்ன பெருமணி? சும்மா ஜாலியாக பேசுங்க சார். நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம், தங்கிலீஷ் என்ன. ஸோ அப்போ பெருமணி ஏற்படும், பெரிய பணம் என்பவை. யாரெல்லாம் அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் 5 கூடியவன் புதன் என்பதால் மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணம் வரும். ஒளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் எடுக்க போகிறேன், சேனல் ஆரம்பிக்க போகிறேன், ஒளி போன்றவை ஏற்படுவை. எஃப்எம் ரேடியோ ஆரம்பிக்க போகிறேன், ஒளின்னு சொன்னீங்களே, லைட்டு கடை வைக்கலாமா? லைட்டு கடை வைப்பியா? அப்படி வடிவேலு படத்தில் வைக்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, அண்ணே யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணும், பிச்சை எடுக்கும். இது பிச்சை எடுக்குமா? ஏண்டா யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது, அந்த ஒலிக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது. அதனால் 5G, அடுத்தது 6G எவனா ஒருத்தன் கண்டுபிடிப்பான். அந்த 6G ஒலிக்கற்றை ஏலம் வரும். நீங்கள் தான் அந்த ஏலத்தை எடுக்கிறீங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. 6G ஒலிக்கற்றை எடுத்து நான் என்ன குருஜி பண்ண போகிறேன்? ஏப்பா இங்கே 2G ஒலிக்கற்றை வந்தபோது அஜோ 1,76,000 திருடிட்டு போயிட்டார்னு சொன்னீங்க. அவர் எவ்வளவோ அடிச்சுக்கிட்டாரு. அது பேர் திருட்டு இல்லையா? அது ஒலிக்கற்றைங்கிறது ஒரு மாயையா, ஷேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையா. இன்றைக்கி 10,000 கோடி இதாக இருக்குது, 5Gக்கு ஒதுக்கப்பட்டிருக்கணுன்னா ரொம்ப கம்மியாக ரேட்டு பேசிட்டீங்க, நிறையா பேசியிருக்கணும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஏற்படும் என்றால், பெரும்பணம் வரும். 2இல் ராசியில் ராகு இருப்பதால் புதிய பெண்களுடன் தொடர்பு ஏற்படும். யாருக்கெல்லாம் கும்பராசிக்காரர்களோ அவெல்லாம் என்ன பண்ணணும்னா, புத்துக்கு பால் ஊற்றணும், நாகாத்தம்மன் கோயிலில் போய் வேண்டிக்கணும். எஸ்ஸில் ஆரம்பிக்கிற பெண்கள், 7 ஆரம்பிக்கிற பெண்கள், அதே மாதிரி மாற்று மதத்தை சேர்ந்த பெண்கள் போன்றவர்களால் உங்களுக்கு இழிபெயரும் கெட்ட பெயரும் ஏற்படும். யாராவது உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் அவரோட மொபைலை வச்சுக்கிட்டு அப்படி பார்த்துட்டு சிரிக்கிறேன் கேட்டு வாழைத்தொண்டு பொரியல் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டே கண்டினியூ பண்ணுறாருன்னா அவர் உங்களை கவனிக்கலை, சேட்டிங்கில் கவனமாக இருக்காருன்னு அர்த்தம். ஃபோனை தூக்கி இவர் பெரிய ரவுடி ராக்கப் பண்ணிவர். ஃபோனை தூக்கி தலைமையில் வச்சுட்டு தான் தூங்குவார். அதில் ஒரு 27 லாக்கு, ஃபேஸ் லாக்கு, ஃபிங்கர் லாக்கு, பேட்டர்ன் லாக்கு. அப்போ எதை நம்ம புள்ள என்ன செய்யுது, தப்பு பண்ணுது. அப்போது எங்கிட்ட கூப்பிட்டு வந்தால் அவர் மனதிலிருந்து அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணுறேன்னு மற்ற ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபியூஸை புட்டிங்கி எரிஞ்சிட்றேன். ஓகே. அடுத்தது மீனராசிக்காரர்கள். மனிதர்களாக மாறிவிட்டீர்களா? மீனராசிக்காரர்களை, மனிதர்களாக நீங்கள் மாற இன்னும் மாதங்களாகும். மீனராசிக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பீர்கள். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு ஒன்று என்னாச்சு சொல்லுவாங்க இல்லையா, நோய் சென்றாலும்
நோயின் பாதிப்பு உங்களை கடுமையாக பாதிக்கப்படும். குருஜி உங்கள் உடம்பு வச்செல்லாம் சொல்லாதீங்க குருஜி, நான்லாம் பாடி பில்டர். சரிங்க பில்டர், நீங்கள் போய் உடம்பை செக் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். பாடி பில்டராக இருந்தாலும் சரி, சரிங்களா? இங்கே பாருங்கள், நல்லா புரியுங்க. உங்களுக்கு வந்து ராசியில் இருந்த ராகு உங்களுக்கு விடுதலையாகி இப்போ 12ஆம் வீட்டிற்கு சென்றதால் உங்களுக்கு வந்து என்ன ஏற்படும் என்றால் போலீஸ் கேஸு போன்றவை ஏற்படும். மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜாமீன் கையெழுத்து போன்றவை போடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது. மீனராசிக்காரர்கள் பெரும்பணம் வரப்போகிறது. மீனராசிக்காரர்கள் நீங்கள் வீடு கட்டுவீங்க, எல்லாமே நல்லதுங்க. இருக்கிற ராசியிலே பிரமாதமான ராசினா கடகராசியும் மீனராசியும் விருச்சிக ராசியும் மேஷராசியும். உண்மையிலே மேஷராசி வந்து எல்லாரும் ஒரு புகழ்னா மேஷமும் மகரமும் இன்னொரு மாதிரியான புகழ். என்ன மாதிரியான புகழ்னா தங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். அது அவங்க அந்த எண்ணம் அவங்கள ஒரு மாதிரி பண்ணுது. இந்த 1.5 வருஷம் அப்படி பண்ணும், இன்னமும் அவஸ்தையாக நெளியும். நமக்கு இது தேவையா, நமக்கு இது தேவையா, இந்த கடன் வந்து எப்படி வெளியே வர்றது, அப்படியே அந்த நெருப்பை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனால் சரி ஓகேடா நம்ம முதல்ல போண்டா கடை போடுவோம், அதை அப்படியே டெவலப் பண்ணி வடையை சேர்த்துவோம், அப்புறம் இட்லி சேர்த்துவோன்ட்டு ஒரு ஸ்ட்ரீம் லைன் கிடைக்கும். அதனால் மேஷராசிக்காரர்களே, நீங்கள் உங்களை நீங்கள் யோசியுங்கள். மீனராசிக்காரர்களே, உங்களை நீங்கள் உங்கள் தப்பு என்னங்கிறத யோசியுங்கள். கடகராசிக்காரர்களே, உங்கள் தப்பு என்னங்கிறத யோசிங்க. தப்பு பண்ணலை, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, கையில் கடவுள் என்ன பண்ணிட்டார், நல்ல நேரத்தை கொடுத்துட்டார். அதை ப்ராஃபிட் ஆக்கிறது உங்கள் வேலை. அதுக்கு என்ன பண்ணும், துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம், அல்ப சகவாசம் பிராண சங்கடம். சில பேர் இருக்கான், சில பேர். அப்போ நீங்கள் இந்த மேஷராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் சேரக்கூடாத ராசிகள் எது? மேஷம் கும்பம், இவங்க 2 பேரும். மிதுனம் சிம்மம் துலாம், இவங்க 3 பேர் கூடயும் சேராமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டைம் சரியில்லை. டைம் சரியில்லாதவங்களோட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இருக்கிற டைமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி மகர ராசிக்காரனையும் சேரக்கூடாது. ஏன்? சட்டம் நீதி நேர்மைன்னு சொல்லி அவங்கள சாவடிப்பான். கன்னியா ராசிக்காரர்களோட அளவாக பழகணும். ஏன்னா 7ல் ராகு, என்ஜாயி மஜா ஃபன்னு இப்படி போகும். அப்போது மேஷராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுடன் பழகலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வந்து 11 கூடைய கும்பராசிக்காரர்களுடன் பழகலாம். மேஷம் கும்பம் இப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. கும்பத்துக்கு 11 விருச்சிகம். கும்பராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களால் அதிக நன்மைகளை பெறுவார்கள். அதனால் இந்த மாதிரி காம்பினேஷன் இதெல்லாம் பற்றி கற்றுக்கணும்னா செய்யமடத்துக்கு நேராக வரணும். கிரகங்களின் பயிற்சியை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் நாம் நமக்கேற்றபடி அதை மாற்றலாம். இது ஒரு மகாபாரத போர். இந்த போரிலே காலைல போகிறோம், சாயந்தரம் வரைக்கும் சண்டை போடுறோம், வந்து ராத்திரி நம்மளுடைய யுத்த காலத்தில் படுத்துக்கிறோம். ஸோ மீனராசிக்காரர்கள் எல்லாம் குபேர சம்பத்துக்களை பெறுவீர்கள். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களும் குபேர சம்பத்துக்களை பெறுவீர்கள். அடுத்ததாக உங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்கள் மாபெரும் வெற்றி அடைவீர்கள். அடுத்ததாக கன்னியாராசிக்காரங்க ஃபன்னு என்ஜாய்மெண்ட்டு மஜா ஜாலியாக இருங்க. அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் வீடு கட்டுவீங்க. அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் மெண்டலாகி இன்றிலிருந்து நவம்பர் 4 வரை ஒரு தீவிர மனநோயாளியாக மாறுவீர்கள். அதனால் வேலை பழப்பு இருந்தால் கம்முன்னு இருங்க. மிதுனராசிக்காரர்களே, சிம்மராசிக்காரர்களே, துளாராசிக்காரர்களே ஜாக்கிரதை. உங்களுக்குள்ள நல்ல நேரம் இருந்தும் நடக்கலைன்னா ஏதோ பிளாக் மேஜிக் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தனின் தீவிர பக்தன் நான். என்னை வந்து அணுகுங்கள்.